எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்களுடைய வெள்ளமே சாட்சி. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தலைமுறையாற்றிய மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் எம்பி சகோதரர் STK சக்கையன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் RP உதயகுமார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் R காமராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் டாக்டர் C விஜயபாஸ்கர் அவர்களே, கழக கொள்கை பொறுப்பு துணை செயலாளர் சகோதரர் திரு பாப்லர் V முத்தையா அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் முன்னாள் MP சகோதரர் திரு R பார்த்திபன் அவர்களே, மற்றும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் முன்னாள் வாரி தலைவர் திரு M சதுக்கத்துல்லா அவர்களே, முன்னாள் MLA மாவட்ட கழக அவைத் தலைவர் திரு RD கணேசன் அவர்களே, மற்றும் இந்த திறனான நிகழ்ச்சியை பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தோழர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கும் போது பல்வேறு சோதனைகளை சந்தித்து தொடங்கினார். மக்களுடைய பேர் ஆதரவால் சுமார் 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி இந்த நாட்டு மக்களுக்கு தந்தார். இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதே போலதான் பல்வேறு சோதனைகளை சந்தித்து மக்களுடைய பேராதரவை பெற்று 6 முறை தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்த தலைவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள். அந்த இருவரும் தலைவர் வழியிலே அம்மாவுடைய அரசு சுமார் 4 வருடம் 2 மாத காலம் அம்மா மறைவுக்கு பிறகு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். இன்னைக்கு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அப்படிப்பட்ட வறட்சியை சமாளித்தோம். அதே போல அதற்கடுத்து கஜா புயல் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டது. அந்த புயல் வேகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பாக செயல்பட்டு புயலுடைய அடிச்சுவடு இல்லாம சிறப்பான புயல் நிவாரணத்தை கொடுத்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தோம். அதுக்கு பிறகு கொரோனா உங்களுக்கு தெரியும், ஓராண்டு மக்கள் வெளியிலே வர முடியல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக எல்லா குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். இந்த ஒரு வருடம் நம்முடைய மக்களுக்கு ரேஷன் கடையில் விலையில அரிசி, விலையில சர்க்கரை, விலையில எண்ணெய் கொடுத்தோம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது மக்களுக்கு செய்த நன்மை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு விவசாய பெருடைய மக்கள் நிறைந்த பகுதி. விவசாயிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 2 முறை விவசாயிகளோட கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் 2 முறை விவசாயியுடைய பயிர்கடன் தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படித்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். குடிமராமத்து திட்டம், இன்றைக்கு கண்மாய்கள் எல்லாம் தூர் வாரப்பட்டு மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு சுமார் 6000 கண்மாய்களை தூர்வாரி இன்றைக்கு பருவ காலத்தில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் தேக்கி வைத்து கோடை காலத்தில் நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஊராட்சி ஒன்றியத்தில் 26000 கண்மாய்கள் இருக்குது, குளம் குட்டை இருக்கின்றது. அத்தனையும் தூர் வாரப்பட்டு நீர் நிலைகள் எல்லாம் உயர்த்தப்பட்டு மக்களுக்கு தேவையான நீரை கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அம்மா இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் 25000 50000 கொடுத்தோம். ஒரு பவுன் 76000 ரூபாய், 76000 ஒரு பவுன். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் 12 லட்சம் பேர் கொடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்தவுடன் திருமண உதவி திட்டம் 20000 50000 ஏழைகளுக்கு கொடுக்கப்படும்.
தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த திருமண உதவி திட்டத்திலே இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். அதோட ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அருமையான சேலை வழங்கப்படும் அதிமுக ஆட்சியிலே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு விவசாயி தொழிலாளி குடிசையிலே வாழ்கிறார், வீட்டு மனை இல்லாமல் இருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிசையிலே வாழ்கிறாங்க, வீட்டு மனை இல்லாத இருக்கிறாங்க. நகரத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு பல பேருக்கு வீட்டு மனை இல்லாம வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஏழை மக்களுக்கெல்லாம் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் பல லட்சம் ரூபாயில அற்புதமான கான்கிரீட் வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல விவசாயிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் பம்பு செட்டு கொடுத்தோம். அதே போல நம்முடைய விவசாயி தொழிலாளிகளுக்கு அதிமுக ஆட்சியில் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி கொடுத்தோம். அதுல பசு வீடுகளை கொடுத்தோம், விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி அனைத்தும் கொடுத்து கிராம பொருளாதாரம் உயர்வடைய ஏற்றம் செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி மக்களுக்கு பார்த்து பார்த்து செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். அது மட்டுமில்லை, இது நகராட்சி. இந்த நகராட்சியில வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. அதிமுக ஆட்சியில் வீட்டு வரி 1000 ரூபாய்னா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 100% உயர்த்தி 2000 ரூபாய் வீட்டு வரி கட்ட வேணும். கடவரி அதிமுக ஆட்சியில் 1000 ரூபாய்னா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிறகு 150% உயர்த்தப்பட்டு 2500 ரூபாய் கட்டணும். அதோட மின் கட்டணம் திமுக ஆட்சிக்கு பிறகு 67% உயர்த்தப்பட்டுகின்றது. பீக் அவர் அந்த மாலை நேரத்தில் டபுள் சார்ஜ் வசூல் பண்றாங்க. குடிநீர் கட்டணம் உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி மக்கள் மீது வரி சுமத்திய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட இன்றைய தினம் நீங்க பார்த்தீங்கன்னா நகராட்சியில் பிளான் அப்ரூவ்டு கட்டடத்துக்கு நீங்கள் அனுமதி வாங்கணும். அதுக்கு 1000 சதுரடியில் அதிமுக ஆட்சியில் 37,000 ரூபாய் இருந்தது 1000 சதுரடிக்கு. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 1000 சதுரடி வீடு கட்டணும், நீங்க அப்ரூவ்டு வாங்கணும்னா, கடை கட்டணும் அப்ரூவ்டு வாங்கணும்னா 74,000 ரூபாய் கட்டணும். ஆக 37,000 ரூபாய் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. 100% இந்த கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, பத்திரப்பதிவு அங்க போனா 10% கமிஷன் கேட்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலுமே நடந்த வரலாறு கிடையாது. ஆனா பத்திரப்பதிவு செய்கின்ற பொழுது அந்த பத்திரப்பதிவு அதிகாரிகள் மேலிடத்துக்கு 10% கொடுக்குவேன் என்று வசூல் செஞ்ச பிறகுதான் பத்திரப்பதிவு செய்யறாங்க. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை இப்பொழுது முதலமைச்சர் சொல்லுகிறார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 98% அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதாக. அப்படி அறிவிச்சு நிறைவேற்றிருக்காங்களா? அத்தனை பொய் தானே. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களாமா? அதே போல கல்வி கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? பெட்ரோல் டீசல் உயர்த்தி குறைச்சாங்களா? அதே போல கூட்டுறவுத்துறையில் ரேஷன் கார்டுக்கு கூடுதல் சக்கரை அவர்களே கொடுத்தாங்களா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பச்சை பொய்யை சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர். இன்றைக்கு 98% அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்டது நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டது. மானிய விலையில் அம்மா இருசக்கர வாகனம் 3 லட்சம் பேர் கொடுத்தோம். அதிமுக ஆட்சி கொடுத்து அதை நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ஒன்று கொடுக்கப்படும். அதோட நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், திறமையான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க என்பதற்காக அம்மா அவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க.
அதையும் திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. அண்ணா திமுக ஆட்சியில் 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய். 52,36,000 மாணவ மாணவியுடைய வாழ்க்கை உயர அண்ணா திமுக ஆட்சி அடித்தளமாக விளங்கியது. இதற்காக 7,300 கோடி அண்ணா திமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி தொடங்குடன் இந்த நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். அதேபோல அம்மா மினி கிளினிக், அதுல அரசியல் செய்யறாங்க. இதுல என்ன இருக்குன்னு தெரியல. ஆட்சி மாற்றம் வருவது இயல்பு, ஆனா நல்ல திட்டமா இருந்தா அது தொடர வேண்டும். அதுதான் ஒரு நல்ல அரசுக்கு அழகா. ஆனா விடியா திமுக அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அம்மா மினி கிளினிக்கை இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அம்மா மினி கிளினிக்கு தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கிலும் ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் ஏதாவது ஏழைகள் நோய்வாய்ப்பட்டால் அம்மா மினி கிளினிக்கு போய் சிகிச்சை பெற்றலாம். அதில் அரசியல் செஞ்சு அதை மூடி இருக்காங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 2000 அம்மா மினி கிளினிக் திரு ஸ்டாலின் அவர்களே 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கும். ஏழைகளுக்கு இதுதான் இந்த அரசாங்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்ததற்கு காரணமே ஏழைகளை வாழ வைக்க வேண்டும். வேற என்ன சொன்னால் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அந்த அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிறைவேற்றினார். இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை தொடர்ந்து நிறைவேற்றி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் கடை கோட்டிலே குடிசையில வாழ்கின்றவர்கள் கூட ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அப்படி ஒரு திட்டத்தையாவது திமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்களா? குடும்பம் வளமா இருக்குது, திமுக குடும்பம் வளமா இருக்குது, திரு கருணாநிதி குடும்பம் சிறப்பா இருக்கிறாங்க. வேற யாருமே இந்த ஆட்சியில மகிழ்ச்சியா இல்லை. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையில் பெரும்பாலான மதுக்கடையில் அங்க இருக்கின்ற பாரெல்லாம் திமுக சேர்ந்த ஒருவரே எடுத்துக்கொண்டார். சுமார் 2500 பார் ஒரே ஆளு எடுத்திருக்கிறாங்க. அது எந்த ஊர்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு ஒரு பாட்டில் போய் அங்க மதுக்கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கணும். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துல 22,000 கோடி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கிய 22,000 கோடி ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இடி மூலமா இங்கே ஆய்வு செய்யப்பட்டு சோதனை செய்யப்பட்டு இன்றைக்கு 1000 கோடி இந்த டாஸ்மாக்ல ஊழல் முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு பத்திரிகையில் செய்தி. மேலும் முழு விசாரணை மேற்கொண்டா 40,000 கோடி இதுல முறைகேடு நடைபெற்றிருக்கும் என்று இன்றைக்கு பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவரெல்லாம் அவர்கள் மீது சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று. இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் விலை இன்னும் முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இன்னைக்கு எம்சாண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் 3000 ரூபாய்க்கு வித்தது, திமுக ஆட்சியில் 5500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் எம்சாண்ட் 2500 ரூபாய் அதிகம். ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய்க்கு வித்தது, திமுக ஆட்சியில் இன்றைக்கு 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி 2500 ரூபாய் திமுக ஆட்சியில் அதிகம். அதுபோல ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாய்க்கு விற்றது, திமுக ஆட்சியில் 10 ரூபாய் 12 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000 ரூபாய், இன்றைக்கு திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 70,000 ரூபாய்க்கு விற்குது, 30,000 ரூபாய் அதிகம். சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை வெளி மார்க்கெட்டில் 240 ரூபா, திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் ஒரு மூட்டை சிமெண்ட் 350 ரூபா. மரம் 200% ஏறி போச்சு. இனிமேல் திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற கனவுல கூட காண முடியாது. இந்த திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் கனவு நல்லா தூங்கும் போது வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம். இந்த ஆட்சி இருக்கின்ற வரை இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது கட்டுமான பொருட்களை விலை. இதுல கட்டுமான தொழில் ஈடுபட்டு பாதிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு பல பேர் கட்டடம் கட்டிட்டு இருந்து அந்த கட்டடம்லாம் முழுமை பெறாத ஒரு சூழ்நிலை, ஏழைகள் கட்டடம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட அவல ஆட்சி திமுக ஆட்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி
அதே போல இன்றைக்கு திமுக ஆட்சியில் உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின். இப்பதான் நம்மளோட வந்திருக்காரு 4 வருஷம் கழிச்சு, மெல்ல மெல்ல வந்து 4 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா 46 பிரச்சனை இருக்குதான் மக்களுக்கு. 46 பிரச்சனை இருக்குதான். இந்த 46 பிரச்சனையும் இந்த 6 மாசத்துல தீர்க்க போறாராம். வீடு வீடு அந்த அதிகாரி வந்து உங்கள்கிட்ட மனு வாங்கி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி, டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அந்த பிரச்சனை தீர்க்க போறாராம். நல்ல வேலைக்கு 46 பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்கார். 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு 46 பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்கார் ஸ்டாலின். 46 பிரச்சனை தீர்க்கல. ஒரு முதலமைச்சர், நாட்டுடைய முதலமைச்சர் மக்களுடைய பிரச்சனை தீர்த்திருந்தா ஒரு நல்ல அரசாங்கம். ஆனா பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகி போச்சு. அப்படின்னா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? ஒரு படத்துல சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்க, ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்ட வேணும். இப்படி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இப்படி மக்கள்கிட்ட ஆசை காட்டி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேறுகிறது. இதே மாதிரி நான் முதலமைச்சர் இருந்த போல திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ ஊர் ஊரா போனார். திரு ஸ்டாலின் போனார், உதயநிதி ஸ்டாலின் போனார், எம்எல்ஏ எல்லாம் போய் ஏதாவது ஒரு திட்டு பக்கம் இருந்தால், ஒரு மேடை இருந்தால் அங்கே பாயை போட்டு முன்னாடி ஊர் மக்களையெல்லாம் அழைச்சி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர வச்சு அந்த மக்கள்கிட்ட என்ன குறை இருக்குது அந்த குறையில் ஒரு மனுவாக எழுதுங்க, நான் ஒரு பெட்டி கொண்டாந்துருக்கிறேன், பெட்டியில் போடுங்க, பெட்டி போட்ட பிறகு பெட்டி நான் பூட்டி சீலை வச்சு பத்திரமா நான் வீட்டில் கொண்டு வச்சிருப்பேன். திமுக ஆட்சிக்கு பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து பிரச்சனை தீர்க்கிறனார். தீர்த்தாரா? அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை? நீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குதுல்ல, எதால மனுவா எழுதி மக்கள் போட்டாங்க. இதுவும் உங்களுடன் ஸ்டாலின் போட்ட மனு சிவகங்கை திருப்புவனத்தில் ஆத்துல கிடக்குது. நம்ம புதுக்கோட்டையில் வடை கட்டிக்கிறாங்க, வடை கட்டி கொடுக்குறாங்க இந்த மனு மூலமா. இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படி எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றணுமோ அப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக அரசு மிஞ்சி எந்த கட்சியுமே கிடையாது. அது மட்டும் இதே மாதிரி நீட் தேர்வு ரத்து செய்யறாங்க சொன்னாங்கல்ல, எல்லா கூட்டத்திலையும் திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். 4 ஆண்டு ஆச்சு, ரத்து பண்ணாங்களா? திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். நல்ல வேலைக்கு போடி நக்கினர் வந்து சொல்லிட்டு போங்க, மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ரகசியத்தையும் சொல்ல. சரி, இந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு மேதகு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பதற்காக 1 கோடி பேருக்கு கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கி எங்களுடைய சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்தில் திமுக இளைஞர் மாநில மாநாடு நடத்தினாங்க. அப்போ மேடையில் இது ஒரு பெட்டிக்குள்ள போட்டு இந்த வாங்கின மனுவெல்லாம் அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக விலக்கு பெறுவதற்காக வாங்கின மனு மேடையில் வச்சு திரு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது காத்தடிச்சு எல்லா மனு ஓடி பறந்து போய் திமுக கால் விழுந்து மிதிப்பட்டது. இதுதான் திமுக ஆட்சி மனு வாங்குற லட்சணம். நினைச்சு பாருங்க. ஆக மக்களை எப்படி எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டும், அதற்கு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றுவதில் நம்பர் 1 கட்சி திமுக கட்சி. வேற எந்த கட்சிக்கும் இப்படி திறமையா பேச முடியாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 51 மாசம் ஆகி போச்சு. ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு பேரை வைப்பார். இது மாதிரி 52 திட்டத்தை அறிவிச்சு 52 பேர் வச்சிருக்கிறார். ஆனா அது என்ன ஆச்சுன்னே தெரியாது. அதுக்கு ஒரு குழு போடுவாரு, ஒரு தலைவர் போடுவாரு, அதோட கை விட்டுருவாங்க. ஆக இன்னைக்கு திமுக அரசாங்கம் குழு அரசாங்கமா மாறி போச்சு. திமுக அரசாங்கம் குழு அரசாங்கம் ஆகி போச்சு. இப்படி மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கின்ற அரசு தொடர வேண்டுங்களா? அது மட்டும் இல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டாரு. இப்போ எல்லா கட்சியும் என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சிக்கு உறுப்பினராக சேர்க்கணும்னா விருப்பப்பட்டவங்கிட்ட அந்த மனு இருக்கும், அதாவது படிவம் இருக்கும். அந்த படிவத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போய் உறுப்பினர் சேர்த்துவாங்க. திமுகவில் மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க, கட்சியுடைய செல்வாக்கு இழந்துட்டு வீடு வீடா போய் கதவை தட்டி எங்க கட்சியில் சேர்ந்துக்குங்க, எங்க கட்சியில் சேர்ந்துங்க அப்படின்னு மக்களை கெஞ்சுகின்ற அளவிற்கு கேவலமான போன கட்சி திமுக கட்சி.
போன வந்தாங்கல்ல, ஓரணியில் தமிழ்நாடு வந்தாங்களா, வீடு வீடா கதவை தட்டாங்கல்ல. இப்படி யாராவது கையெழுத்து போலினா, அவ கொண்டாந்து விண்ணப்ப படிதல் கையெழுத்து போலினா உனக்கு உரிமை தொகை கொடுத்துமா நிறுத்திடுவோம் அப்படின்னு மிரட்டுறது. அவ என்ன பயந்துட்டு கையெழுத்து போடுவாங்க. இப்படி கையெழுத்து போட்டு இது வரைக்கும் 90 லட்சம் உறுப்பினர் சேர்ந்துட்டாங்களாம். நீ உண்மையாவே உறுப்பினர் சேர்த்துன? ஒரு கட்சிக்கு உறுப்பினராக சேர்க்கணும்னா அவர்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் வந்து சேர்ந்தா அது சரி. ஆனா மக்களை மிரட்டி வீடு வீடா போய் கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கு முக்கியமான தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல். அந்த தேர்தலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். இந்த கட்சி உங்களுடைய கட்சி, மக்களுடைய கட்சி, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஏற்றம் பெறுவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் நல்லாதுரை நல்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, அதே போல இங்கே ஆட்டோ தொழிலாளர்கள் என்னிடத்தில் கோரிக்கை வச்சாங்க. அந்த புதுதா ஆட்டோ சங்கத்தில் உறுப்பினர் இருக்கின்ற ஆட்டோ தொழிலாளர்கள், அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா அண்ணா திமுக ஆட்சி வரைக்கு 75,000 ரூபா ஒரு ஆட்டோவுக்கு மானியமாக தரப்படும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற காலத்தில் பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியில் நிறைவேற்றப்பட்டுகின்றது. கூட்டுக்குடி திட்டம் இந்த பகுதியில் நிறைவேற்றப்பட்டுகின்றது. கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் தொடங்கப்பட்டது. அரசு பொறியியல் கல்லூரி கொடுக்கப்பட்டது. அரசு சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்டது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுக்கப்பட்டது. அரசு தொழில்நுட்ப கல்லூரி கொடுக்கப்பட்டது. அரசு செவிலியர் பயிற்சி கல்லூரி கொடுக்கப்பட்டது. முல்லை பெரியார் குறுக்கே குஞ்சனூர் பாலம், கூளையூர் பாலம், எல்லப்பட்டி பாலம் கட்டப்பட்டது. முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை இதை புரட்சி தலைவி அம்மா உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி 136 அடியிலிருந்து 142 முதற்கட்டம் அணை பலப்படுத்திய பிறகு அதை 152 உயர்த்துவதற்கு தீர்ப்பை பெற்றது அம்மா அவர்கள். தொகுதி முழுவதும் தார் சாலை அமைக்கப்பட்டு குடிநீர் சிறப்பாக வழங்கப்படுகிறது. வீரபாண்டி சிப்காட் கொண்டாடப்பட்டது. அதைவிட முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்கு மணிமண்டபம் அம்மா இருக்கின்ற பொழுது கட்டி கொடுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.